வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு வீடு பார்க்குறோம். இது வந்து கிட்டத்தட்ட 1998 ஸ்கொயர் ஃபீட்டு, 2000 ஸ்கொயர் ஃபீட் வரும். கிரவுண்ட் ஃப்ளோர், 2 BHK. இது வெல்லு பார்த்துங்க. பிளாட்ஃபார்ம்லேருந்து இதுவே ரோட்லேருந்து ஹைட்டாக தான் இருக்கும். ரோட்லேருந்து வாசக்கல் வந்து ஒரு 2 அடி இருக்குது. ஃபுல்லாக வந்து மார்பிள் போட்டுறது, ஃபுல்லாக டீ கூடு தான். ஃபுல்லாக வந்தீங்கன்னா ஹாலு, டிவி ஷோகேஸுக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு ஸ்டேர் கேஸுக்கு. ஸோ செப்பரேட்டாகவே இங்கே இந்த சைடு அவங்களுக்கு ஒரு வழி இருக்குது. எல்லாமே டீ கூட் வருது பார்த்துங்க. இது ஒரு ஃபர்ஸ்ட் பெட்ரூம் தான். இதில் வந்து அப்படியே வந்துருங்க. இது ஒரு டைனிங் ரூம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். டைனிங், இது கிச்சன். அந்த சைடு ஒரு வழி இருக்குது. இந்த செப்பரேட் பூஜா ரூமு அவ்வளோ ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க. எப்படி பார்த்தா 6 அடிக்கு இது ஒரு 12 அடி வரும். நல்லா இருப்பாங்க. பூஜா ரூம் நல்லா வெல் மெயின்டைன், நல்ல ஸ்பேஷியஸான பூஜா ரூமு. நெக்ஸ்ட்டு இது ஒரு செகண்ட் பெட்ரூமு பார்த்துங்க. வீடு கம்ப்ளீட்டாக வென்டிலேஷன் கொடுத்து பாருங்க. இந்த சைட் காட்டணும் பாருங்க. காமன் வால்டும் பில்டிங்கு எப்படி பார்த்தாலும் 3 அடி அழகாக கொடுத்துருக்காங்க. தான் கட்டியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் அட்டாச் டாய்லெட் பாத்ரூமு. ஸோ சின்ன சின்ன வேலை இருக்குது. எல்லாமே அவங்க மார்பிள் தான் போட்டிருக்காங்க. நீங்கள் அழகாக வாங்கி ஒரு ஒயிட் வாஷ் பண்ணால் போதும். பாருங்க, இங்கே ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம வாஷிங் மிஷின் அதெல்லாம் வச்சுக்கலாம். ஸோ இந்த சைடும் காலி இடம் இருக்குது. ஸோ வென்டிலேஷனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீட்டாக வச்சுருக்காங்க. இன்றைக்கி இந்த வீடு நீங்கள் கட்டணுன்னாலும் எப்படி பார்த்தாலும் 1.5 crore இல்லாமல் இந்த வீடு கட்ட முடியாது. நீங்கள் இடத்துக்கு தான் காசு கொடுக்க போகிறீங்க, வீட்டுக்கு இல்லை. ஒரு ஒயிட் வாஷ் ஒன்று பண்ணிட்டு ரொம்ப ஆசமாக இருக்கும் அந்த வீடு. உட்கார ஃபுல்லாக மார்பிள் தான். ஸோ அப்படியே நம்ம வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறோம். கைப்பிடி எல்லாமே டீக் தான். பாருங்க, படிக்கட்டு கூட மார்பிள் தான் போட்டிருக்காங்க. ஸோ இந்த டோர் பார்த்துருங்க. இது ஒரு பெட்ரூமும் ஒரு சிட் அவுட்டும் இதுக்கு வரும். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க 2 BHK வீட்டுக்கு நம்ம வரோம். ஸோ இது ஒரு ஹால் வித் டிவி ஷோ கேஸோடு வந்துடும். இது ஒரு ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்தீங்க. இதில் எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு சிட் அவுட் இருக்குது பார்த்தீங்க. பாருங்கள், இதில் ஒரு அட்டாச் டாய்லெட்டு, வெஸ்டர்ன் டாய்லெட். நெக்ஸ்ட் அப்படியே வரும். இங்கே பாருங்கள், டைனிங்கு. இது ஒரு டைனிங் ரூமு. இது ஒரு கிச்சனு. ஒரு லவ்லியாக இருக்குது பாருங்கள் கிச்சன். இங்கே பாருங்கள், காமன் டாய்லெட்டு, வெஸ்டர்ன். இது ஆஸ் யூஷுவல் பூஜா ரூம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் செகண்ட் பெட்ரூமு. இந்த பெட்ரூமுக்கு ஒரு இந்தியன் டாய்லெட் இருக்குது. இது வந்து ரெட் பிரிக்கில் ஆற்று மண்ணில் கட்டின வீடு. இன்றைக்கி அந்த ரேட்டில் மண்ணே வாங்கவே முடியாது. இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். இங்கே பாருங்கள், வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம், வாட்டர் ப்யூரிஃபையர் வச்சுக்கலாம், வென்டிலேஷன் அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் கிச்சனுக்கு.
செகண்ட் ஃப்ளோர் வந்து 3 பெட்ரூம். இங்கே பாருங்கள், இது ஒரு பெட்ரூம். ரசித்து கட்டின வீடு பாருங்கள். இங்கே எவ்வளோ பெரிய ஒரு சிட் அவுட் பாருங்கள். நீங்கள் ஒரு ஜிம்மு, யோகா இன்னும் அழகாக பண்ணலாம். இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு. இப்படி இருந்து பார்த்தீங்கன்னா ரோடு, பக்கெட் பாருங்கள், டீக்லேயே பண்ணியிருக்காங்க பாருங்கள். பார்த்தீங்கன்னா மேலே வந்து 3 பெட்ரூம். ஸோ இது ஒன்று, இதுதான் என்ட்ரன்ஸு. இது ரெண்டாவது. அப்புறம் அப்படி உள்ள போய் டைனிங் உள்ளே போனீங்கன்னா ஒன்று. பில்டப்பே வந்து மோர் தென் 3000 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. இவ்வளோ உள்ளே கட்டிருக்காங்க பாருங்கள். எல்லாம் மார்பிள் பாருங்கள், டீக்கூட் ஹேண்டில் பாருங்கள். இங்கே பாருங்கள், பார்த்தீங்க சுற்றி வீடு தான். இந்த மாதிரி ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் இந்த மாதிரி பில்டப்பில் இன்றைக்கி இந்த மாதிரி வீடு கட்டவே முடியாதுங்க. பார்த்தேன். இது மேலே ஒரு ரூமு. ஸோ ஒரு ரூமு 7 பெரிய ரூம். இதுக்கும் சும்மா ஏதாவது கெஸ்ட் வந்தால் தங்கிறதுக்காக அவங்க கட்டியிருந்தாங்க. ஸோ இது இங்கேயும் ஒரு கிச்சன் மாதிரி. இது ஒரு ரெண்டு கூட விடலாம். ஸோ இங்கே ஏதோ வாஷ்ரூம் யூஸ் பண்ணுற மாதிரி. அவ்வளோதாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணிடாதீங்க. கீழே 2 BHK, மேலே 3 BHK, அதுக்கப்புறம் மேலே ஒரு சிங்கிள் ரூமு. ஃபண்டாஸ்டிக்கான ப்ராப்பர்ட்டிங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ.